தொல்லியல் துறை கல்வெட்டு மேம் சொன்ன மாதிரி சோழர்கள் அப்படின்னாலே ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கு. இந்த துறையில இருக்கிற விடயங்களை மட்டும்தான் தேடி தேடி பார்த்துட்டு இருந்தேன். நான் இருக்கிறது சத்தியமங்கலம். நாங்கள் இருக்கிறதும் ஒரு மலைப்பகுதியை, கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் ஒரு மலைப்பகுதியுடைய அடிவாரத்துல தான் இருந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஓய்வு வேணும், எங்களுக்கு ஒரு புத்துணர்வு வேணும்னாலே நாங்கள் உடனே கிளம்பி போறதே அந்த மலைப்பாங்கான இடங்களுக்கு தான். இந்த இடத்துல நாங்கள் அதிகமாக கேள்விப்படுறது இப்போ எங்க வனம் தான் உலகத்திலேயே வளமாக இருக்கிற ஒரு வனமா சத்தியமங்கல வனப்பகுதியை தான் அரசாங்கம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அறிமுகம் வந்திருக்கு. இங்கதான் புலிகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இருக்கு. புலிகள் பற்றிய செய்திகள் எனக்கு நான் அனுபவப்பட்டதுல, நான் கேட்டதுல அப்படி என்ன உனக்கு அனுபவம்னா பெருசா இருந்தா எந்த அனுபவம் இல்லை. வனம் சார்ந்து பொதுவா ஒரு சாமானியரா புலிகள் வனங்கள் அப்படிங்கும்போது பார்த்தா ஒரு புலி என்ன பண்ணும், அதுக்கு பசி எடுத்துச்சுன்னா போய் ஒரு வேட்டையாடும். வேட்டையாடி முடிச்சுட்டு வரும். வேட்டையாடின உடனே அது பசி தீர சாப்பிட்ரும். இதுதான் என்னுடைய பார்வையில புலிகளை பத்தி இருந்தது. ஆனா இந்த ஒரு 290 பக்கம் இருக்கிற இந்த ஒரு புத்தகம் மொத்த என்னுடைய கருத்தையும் அப்படி தவிடு பொடியாக்கிருச்சு. நிச்சயமா எல்லாருமே இந்த புத்தகத்தை படிக்கலாம். இந்த புத்தகத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாத்தையுமே ஜிம் கார்பெட் சொல்லி இருக்கிறாரு. இயற்கை வளங்கள் ஆகட்டும், ஒரு விலங்குகளுடைய வாழ்வியல் முறைகள் ஆகட்டும், ஒரு மனிதர் மலைவாழ் மக்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு, உணவுக்கான போராட்டங்கள் எப்படி இருக்கு, ஒரு தாய் குழந்தைக்கு எந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து பார்க்கிறோம். இது எங்க காட்டுக்குள்ள இருக்கு? நம்ம வீட்டுக்குள்ள நம்ம ஒரு தாயா இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கறது நம்ம இந்த மறந்த காலத்துல இந்த புத்தகத்துல ஒரு புலி தன்னுடைய குட்டிய எப்படி எல்லாம் கொண்டு வருது, அதுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது எல்லாமே இந்த புத்தகத்துல இருக்கு. நான் ஒவ்வொன்னா அந்த வரிகளோட உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். எனக்கு ஜிம் கார்பெட் அந்த அளவுக்கு அறிமுகம் இல்லை. என்னன்னா அந்த ஜூவுடைய நேம், அந்த விலங்குகள் ஒரு சரணாலயத்துக்கு ஜிம் கார்பெட் விலங்குகள் சரணாலயம்னு ஒரு பேர் இருக்கு. அந்த வகையில தான் எனக்கு ஜிம் கார்பெட்டை தெரிஞ்சிருந்தது. அதுக்கு மேல பெருசா எந்த அறிமுகமும் இல்லை. இவர் 1875 இந்தியாவில தான் பிறந்திருக்கிறாரு. அவரு வெளிநாட்டவர் தான் அப்படின்னாலும் இவர் இந்தியாவில பிறந்தவர் தான். ரயில்வே துறையில பணியாற்றி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய ஆண்டுகள், பயண கட்டுரையில இவர் குறிப்பிட்ட ஆண்டுகளை எல்லாம் பார்க்கும்போது ஒரு 20 வயதிலிருந்தே 20-25 வயதிலிருந்தே அரசாங்கத்திற்காக இந்த புலிகளை வேட்டையாடும் பணியை அவர் எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி தான் நினைக்க தோணுது. இந்த புலிகளை வேட்டையாடும் பணி அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமா இருந்திருக்குல. முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை நம்முடைய இந்திய மலை கிராம மக்களுடைய வாழ்வுக்காகவே இவங்க அர்ப்பணிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா திருமணம் எல்லாம் எதுவும் செஞ்சுக்கல. இவர் மட்டும்தான். இவர் முழுக்க காடுகளோடவே வாழ்ந்திருக்கிறாரு. நேற்று அம்மாட்ட பேசும்போதுதான் இன்னொரு விஷயம் தெரிய வந்தது. இவருடைய சகோதரி, அவங்களும் மேரி அப்படின்றவங்க பேர், அவங்களும் இந்திய மக்களுக்காக சேவை செய்யறதுக்காகவே வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களும் தன்னுடைய வயதுல திருமணம் எதுவுமே செய்துக்கல. அப்போ இந்த 2 ஆங்கிலேயர்களுமே நம்ம இந்தியாவுக்காக எந்த வகையிலையெல்லாம் அவங்களுடைய பங்களிப்பை தர முடியுமோ அந்த வகையில எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில ஜிம் கார்பெட் அவர்களை நம்ம இன்னைக்கு புகழ்ந்து பேசுறது, இன்னும் நிறைய பேருக்கு இந்த விடயங்களை சொல்லி இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரு, என்ன செஞ்சாரு அப்படிங்கிறது போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்க எழுத்தாளர்கள் வாசகர்கள் மத்தியில நான் அதை குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்ததா ஜிம் கார்பெட் அவர் இந்த கதையில கோயில் புலியும் குமாவும் ஆட்கொள்ளிகளும் இந்த கதையில தன்னுடைய வேட்டையில இருக்கிற ஒரு 5 முக்கியமான வேட்டைகளை பற்றி தான் தன் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தி எல்லாமே சொல்லி இருந்திருக்கிறாரு. இதுல முதலாவதா கோயில் புலி அப்படிங்கிற ஒரு கதையை சொல்றாங்க.
இங்க நடந்த இந்த சம்பவம் எல்லாமே வந்து நைனிடால்ல நடந்தது. இமாலயன் பகுதி மலைப்பகுதிகளில் இருக்கிற நைனிடால் அதை சுற்றி இருக்கிற மலை கிராமங்கள்ல நடந்தது. முதல்ல வந்து குமாவுன் அப்படிங்கிற அந்த ஊரை மையப்படுத்தி, அந்த ஒரு மலை கிராமங்களை மையப்படுத்தி அதை சுற்றிலும் இருக்கிற இடங்கள்ல நடந்த ஆட்கொல்லி புலிகள், அதனால பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுறதுக்கான பயணமாக இது இருந்திருக்குது. முதல்ல இவருடைய இந்த நூல் ஆரம்பமாகிறதே எப்படி அப்படின்னா, மூட நம்பிக்கைகள்ல இந்திய மக்கள் வந்து நிறைய தெளிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்பவுமே மூட நம்பிக்கை, மூட பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கு நம்ம சமூகத்துல. இவரு சொல்லப்பட்டிருக்கிற காலம் இன்றையிலிருந்து ஒரு 120 ஆண்டுகளுக்கு முன்னா இருக்கு. அது ஒரு மலை கிராமங்கள்ல இருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு உதாரணமா ஒரு சம்பவம் சொல்றாரு. இவங்க எப்பவுமே வேட்டைக்கு போகும்போது இவங்களுடைய பொருட்களை அதிகாரிகள், ஆங்கிலேய அதிகாரிகள் போறாங்க. இவங்க போகும்போது இந்திய மக்கள் தான், அப்ப சுதந்திரம் வாங்கல, நம்ம மக்கள் தான் வந்து அவங்களுக்கு வேலையாட்களா இருந்திருக்கிறாங்க. அவங்க இவங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கும், இவங்களுக்கு சமையல்ல சமைச்சு கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி ஆட்கள் அவங்க கூட போவாங்க. அப்போ முதலாவதா இந்த கட்டுரையில இவர் நமக்கு அறிமுகப்படுத்துறது பாலா சிங் அப்படிங்கிற ஒருத்தரும் அவரோட கூட வர்ற அந்த மலைவாழ் மக்கள். இவங்க எல்லாமே போகும்போது இந்த பயணத்தை தொடங்குறாங்க. ரொம்ப சிறப்பாவே போகுது. அந்த பாலா சிங் வந்து ரொம்ப துருதுருப்பா எல்லாத்தையும், அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து ரொம்ப என்கேஜ் பண்ணிட்டு நல்லா சிரிக்க வச்சு பேச வச்சு இந்த மாதிரி தான் கூப்பிட்டுட்டு போறாங்க. போயிட்டு எல்லாமே பயணம் நல்ல விதமா போகுது. ஒரு இரவு, ஒரு 8 நாள் பயணம் கழித்து ஒரு இரவு ஒரு இடத்துல வந்து அவங்க தங்குறாங்க. தங்கின இடத்துல வந்து அவங்களாம் ரொம்ப சத்தமா பாடிக்கிட்டு தாளமெல்லாம் வாசிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த பொழுதை கழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க ஜிம் கார்பெட் அப்போ நினைக்கிறாங்க, இவ்வளோ சத்தமா இவங்க இந்த இடத்த கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இருந்தாலும் சரி பயணக்கலைப்பு தீரட்டும், அதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில இருந்து பார்த்தா பாலா சிங் ரொம்ப அமைதியாயிடுறாரு. அவர்கிட்ட எந்த முன்ன இருந்த உற்சாகம் எதுவுமே இல்லை. பாலா சிங்குடைய அமைதியே, அந்த வாடி போன அந்த ஒரு சூழல் எல்லாமே வந்து அந்த குழுவினரையும் சேர்த்து அதே மாதிரி பண்ணிடுது. மற்றவங்களும் ரொம்ப அமைதியாயிடுறாங்க. அப்போ இவருக்கு ஜிம் கார்பெட்க்கு என்ன மொத்தமா ரொம்ப சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருந்த ஒரு குழு மொத்தமா அமைதியாயிருச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பம். என்னன்ட்டு கேட்க வர்றாரு. கேட்கும்போது சரியான பதில் அவருக்கு இல்லை. யாரும் தெளிவான பதில் தர மாட்டேங்கிறாங்க. இவருக்கா இருக்கவே முடியல. ஏன், என்னாச்சு, என்ன ஒரே நைட்ல என்னாச்சு, எல்லாருமே அமைதியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திரும்ப அவர் போயிட்டு கேட்கும்போது சொல்றாங்க, நேற்றைய இரவு அவங்க வந்து பாலா சிங் வந்து அந்த பள்ளத்தாக்குல இருக்கிற ஒரு அரக்கனால பாதிக்கப்பட்டிருக்கிறான். நேற்று நைட்டு எல்லாரும் சத்தமா பாடி எல்லாம் சத்தமா பேசி பாடிட்டு இருக்கும்போது அந்த அரக்கன் வந்து பாலா சிங் வாய் வழியா அவன் வயிற்றுக்குள்ள போயிட்டான். அந்த அரக்கன் வயிற்றுக்குள்ள உட்காந்துட்டு இப்போ அவனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறான். அதனாலதான் அவன் ரொம்ப அமைதியாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அரக்கன் வாய் வழியா வயிற்றுக்குள்ள போயிருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் எந்த அளவுக்கு பகுத்தறிவாளரான ஜிம் கார்பெட்னால அந்த சமயத்துல ஏத்துக்க முடியல. அவரும் நிறைய சொல்றாரு, ஆனா அதையெல்லாம் கேட்கிற மனநிலையில அங்க யாருமே இல்லை. உடனே இவர் என்ன பண்றாரு, இப்படி ஒரு மனநிலையோட இப்படி நம்ம மேற்கொண்டு பயணம் போறது வீண் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாலாசிங்குடைய விருப்பத்தை கேட்கிறாரு. அவர் ஒரு மருத்துவ வைத்தியத்துக்காக அவரை திருப்பி கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு அந்த குழுவை அங்கேயே விட்டுட்டு இவர் ஜிம் கார்பெட் மறுபடியும் நைனிடாலுக்கே பயணம் ஆகுறாரு. பயணம் ரொம்ப எளிதானது இல்லை. அவங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு 8 நாள் நடந்திருக்கிறாங்க. மீண்டும் அதே 8 நாள் நடைப்பயணத்துக்கு இவர் தயாராகிறாரு. அந்த பாலாசிங்கை கூப்பிட்டுட்டு நைனிடால் வராரு. வந்துட்டு ஆங்கிலேய மருத்துவர்கள் கிட்ட காட்டுறாங்க, அவருக்கு எந்த விதமான நோயும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. நோய் எதுவுமே இல்லை. அப்போ நிச்சயமா இவங்க வந்து மூட நம்பிக்கை, இது மனநோய் தான் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் கார்பெட் நினைக்கிறாரு, ஒரு இந்திய மருத்துவர்கிட்ட காட்டலாமா, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் புரியும், நம்ம சொல்லி உனக்கு மனநோய் தான் அப்படிங்கறத நம்ம ஏதாவது சொல்லி விளக்க வச்சு இவனை எப்படியாவது தயார்படுத்தி கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்திய மருத்துவர்கிட்ட போய் இவர் எல்லா விஷயங்களையும் தெளிவா விளக்கி சொல்லிட்டு பாலாசிங்கை கூப்பிட்டுட்டு போகும்போது அந்த நம்ம இந்திய மருத்துவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவன் அரக்கனால பாதிக்கப்பட்டிருக்கிறான், இவனை உடனே இங்கிருந்து கூட்டிட்டு போயிருக்குன்ட்டு அந்த மருத்துவர் அந்த நோயாளியின் பக்கத்துல கூட வர்றதுக்கு விரும்பாம தள்ளி நிற்கிறாரு.
இந்த அளவுக்கு இந்திய மருத்துவர்கள் அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கே வந்து மூட பழக்க வழக்கம் இந்த அளவுக்கு ஊன்றி போயிருந்த காலகட்டத்துல ஜிம் கார்பெட்னால அந்த மலைவாழ் மக்களுடைய அந்த வழக்கத்தை எதுவுமே செய்ய முடியல. இறுதியில தன்னுடைய கிராமத்துக்கு போற பாலாசிங் மரணத்தை தான் அடுத்த நாளே தழுவுறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் கிடைக்க வருது. இந்த மாதிரி தான் இந்த ஒரு பதிவை ஆரம்பிக்கிறாரு. புலிகள் பற்றின வேட்டை பற்றின எழுதின ஒரு கதை மூட பழக்க வழக்கத்துடைய தொடக்கமா இந்த கதை வந்து ஆரம்பமாகுது. நான் இதே தான் முன்னமே சொன்னேன். இந்த கதையில வேட்டை மட்டும் இல்லை, எல்லா விதமான அனுபவங்களையும் அதுல எழுதியிருக்கிறாரு. அடுத்ததா மலைவாழ் மக்கள் அவங்களுடைய எண்ணங்கள் மனம் எப்படி பிரதிபலிக்குது அப்படிங்கிறத வந்து புத்தகத்துல நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. அதுல முதலாவதா அவரு சொல்ல வந்தது வந்து புலிகளோட ரொம்ப எப்ப வேணா புலிகள் தாக்கும், வாழ்வாதாரம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் மலை பகுதியை சேர்ந்த பசுக்கள். அந்த பசுக்கள்ல இருந்து எவ்வளோ பால் வரும், ரொம்ப அதை வச்செல்லாம் பெரிய வருமானம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. வாழ்க்கையும் உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்படியாப்பட்ட பாவப்பட்ட அவருடைய வரிகள் ஒரு 2 வரிகள் நான் அப்படியே படிச்சிடுறேன். பாவப்பட்ட ஆனால் பயமறியாத மலைவாழ் மனிதர் அவர். இயற்கையின் சிரமங்களையும் காட்டு விலங்குகளையும் எதிர்த்து போராடியும் தலைக்கு மேல் ஒரு கூரையுடன் வாழ்ந்து வரும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கதை கதையாக அவர் சொல்ல நான் கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தேன். இந்த தனிமையான இடத்தை விட்டு சென்று வேறு எங்காவது வாழலாமே என்று கேட்டதற்கு அவர் எளிமையாய் ஒரு பதிலை சொன்னார். இது என்னுடைய வீடு. இன்று வரைக்கும் மலைவாழ் மக்கள் ஏன் அவ்வளோ சிரமங்களுக்குள்ள இப்பவும் எங்க தெங்க மராட்டா பகுதி அடிக்கடி நான் என்னுடைய பகுதியையும் நான் சொல்ல வரேன் அப்படின்னா அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் இன்னுமே இவர் ஜிம் கார்பெட் சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. தெங்க மராட்டா பகுதியில வந்து ஏக்கர் கணக்குல நிலங்கள்ல விவசாயம் நடந்துகிட்டு தான் இருக்கு, செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்போ புலிகள் சிறுத்தைகளை வந்து அங்க கொண்டு விடப்பட்டு இப்போ அந்த வனம் வந்து வனவிலங்குகள் சரணாலயம்னு மாற்றப்படும் போது அங்கே இருக்கிற மக்கள் அந்த நிலங்கள் தெங்கு மராட்டால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்ட்டு அந்த மக்களுக்கெல்லாம் நிலங்களை ஒரு குறைந்த அளவுல அதுக்கான தொகையை கொடுத்து அவங்களையெல்லாம் அந்த இடத்த விட்டு வெளியேற சொல்றாங்க. ஆனா இந்த மக்கள் இன்னுமே அது வெளியேறாம போராடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுடைய வீடு, அவங்களுக்கு அங்கிருந்து அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து இருக்கிறதுக்கு வழி தெரியல. அந்த மாதிரி தான் இவங்களும் அவங்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறாங்க. அடுத்ததா இந்த புத்தகத்துல நம்ம ரொம்ப அதிசயித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா விலங்குகள், அதோடைய குணாதிசயங்கள். ஒவ்வொரு விலங்கும் என்ன மாதிரியான ஒரு குணத்தை கொண்டிருக்கும். அப்படியே போற போக்குல தெளிந்த நீரோடை மாதிரி ஒரு வேட்டைக்காக உட்கார்ந்து இருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஒரு விலங்கு வருது அப்படின்னா அந்த விலங்கை பத்தி நம்ம அடிப்படையான அறிதல் புரிதலை தாண்டி இவர் சொல்லப்படுற விஷயங்கள் வந்து நிச்சயமாவே புருவம் உயர்த்தி பார்க்க வைக்குது. ஒவ்வொரு வரையும் 1க்கு 2 முறை படிக்க தூண்டுது. அந்த மாதிரி இருக்கு. அதுல வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த பகுதியில என்னென்ன விலங்குகள் ஒவ்வொரு வேட்டைக்கும் போகும்போது என்னென்ன விலங்குகள் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதுல இமாலயன் பகுதியில கடமான், கேளையாடு, நெடுவாட்குரங்கு, வண்ணக்கோழிகள், பூங்குருவிகள், சிலம்பன்கள், வண்ணாத்தி குருவிகள், நீல அழகி பறவைகள், இந்த மாதிரியான பறவைகள் விலங்குகள் எல்லாம் நிறைய இருக்கு. இதுல வந்து கேளையாடு, இந்த நெடுவாட்குரங்கு, இந்த மாதிரியான விலங்குகள் எல்லாம் வந்து ஜிம் கார்பெட்க்கு நிறைய உதவி செஞ்சிருக்கு. ஆங்காங்கே கேளையாடுகள் வந்து தொடர்ந்து ஒரு புலி வரும்போது குலைக்கும் ஒரு தன்மையை கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது. அந்த கேளையாடோட அந்த குலைப்பு சத்தம் கேட்டாலே புலி வந்து தன்னுடைய இரையை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து உணர முடியுது அப்படிங்கிறாங்க. அதே சமயம் ஒரு மிக பயங்கரமான நம்ம திரைப்படங்கள்ல எல்லாம் திக் திக் நிமிடங்கள்னு சொல்ற மாதிரியான அந்த வேட்டை சம்பவத்துல அப்போ ஒரு குரங்கு, அந்த குரங்கோடைய அந்த ஒரு செய்கையிலேயே வந்து அவர் அந்த புலி அவருக்கு கீழே மரத்துக்கு கீழே அவர் கீழே இருந்திருக்கிறதையெல்லாம் வந்து அவர் உணர்ந்திருக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம சங்க இலக்கியங்கள்ல நம்ம படிச்சிருப்போம் ஆள்காட்டி குருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல மறவர்கள் வந்து போருக்கு போகும்போது நிறை கவர்தல் இந்த மாதிரியான ஒரு இலக்கணம் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல இருந்திருக்கு. அப்படி போகும்போது நம்ம எல்லைக்கு உட்பட்டாத ஒரு அந்நிய மனிதர்கள் உள்ள வரும்போது அந்த ஆட்காட்டி பறவைகள் என்ன பண்ணும், அந்த பறவைகளுக்கு வேலை என்ன அப்படின்னா இந்த நிலப்பரப்பை தாண்டி மனிதர்கள் வராங்க அப்படிங்கிறத
போயிட்டு ஒரு எச்சரிக்கையா அதோடைய சத்தமே வந்து எச்சரிக்கையா இருக்கும். இதுக்கான சங்க பாடல்கள் எல்லாமே நமக்கு நிறைய இருக்கு. இந்த மாதிரி மனிதர்களுடைய வருகையை மட்டும் இல்லாம விலங்குகள் அதுகளுக்குள்ளேயே ஊனுண்ணிகள் வருது அப்படிங்கிறத தங்களுக்குள்ள ஒரு பாசை பரிமாற்றம் செய்துக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு தகவலா இதுல இருந்துச்சு. அடுத்ததா புலிகள்னு வந்தாச்சு. இதுல என்ன ஆட்கொல்லிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, புலிகள் தன்னுடைய பசிக்காக இறைகளை வேட்டையாடி சாப்பிடும்போது தனக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடும் இயல்பானதா இருந்திருக்கும் அப்படிங்கறத முழுக்க இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய அனுபவமா இருக்கு. இந்த புலிகள் ஒரு விலங்கை வேட்டையாடி உணவாக உட்கொள்ளும் இந்த புலிகள் எந்த இடத்துல ஆட்கொல்லிகளா மாறுது அப்படிங்கும்போது, புலிகள் மனிதர்களால் தாக்கப்படும் போது, மனிதர்களுடைய தாக்குதலுக்கு ஆளான பிறகு அந்த புலிகள் ஆட்கொல்லிகளா மாறுது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை ஒரு 2-3 இடத்துல வந்து அவரு சொல்லி இருந்திருப்பாரு. அந்த கருத்தை கூட அவர் வந்து கோவில் புலிகள் அப்படிங்கிற இடத்துல சொல்லுவாரு. அந்த வரிகள், இங்கு எப்படியாயினும் வேட்டையாட அது ஒன்றும் ஆட்கொள்ளி மிருகம் இல்ல, கோவில் புலி. இந்த கோவில் புலிய வந்து இவர் தேடிட்டு போவார் குமாவன்கிற பகுதியில. அங்க வந்து இந்த கோவில் புலிய தொடர்ந்து இவர் போகும்போது, அது இவர் தொடர்ந்து போன நாட்கள்ல அது எந்த மனிதர்களையும் எந்த தொந்தரவும் செய்யல. அதோடைய வேட்டையெல்லாம் வந்து விலங்குகளை வேட்டையாடுறதா தான் இருந்துச்சு. அப்ப இந்த புலிய வந்து இவர் 2-3 தடவை சுடுறதுக்கு முயற்சி செய்யறாரு. ஆனா அந்த புலி அவருடைய சுடுதலுக்கு வர்றதே இல்லை. அது எப்படியாவது தப்பிச்சிருது. அதுக்கான ஒரு விளக்கத்தையும் கடைசியா நான் சொல்றேன். இங்கு எந்த மனிதர்களையும் கொல்லாத ஒரு கோயில் புலி மட்டும் உள்ளது. இதுவரை தொடர்ந்து 4 நாட்களாக 4 மாடுகளை மட்டுமே கொன்றிருந்த போதிலும் அது காட்டின் சட்டத்திட்டங்களுக்கு எதிராக எந்த குற்றத்தையும் செய்திருக்கவில்லை. அதனை கொள்வது என்பது அந்த புலியின் அட்டுழியத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் நன்மை தரும் விஷயமாக இருக்கக்கூடும். இருந்தும் ஒரு வாய்ப்பாக இதை எடுத்துக்கொண்டு சுட நேர்ந்தால் இந்த இரவில் சரியானபடி குறிவைக்க இயலாத நிலையில் அதனை காயப்படுத்த மட்டுமே முடியும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த காயத்தால் பல மணி நேரம் துன்புறக்கூடும். ஒருவேளை அந்த காயத்திலிருந்து புலியால் மீள முடியவில்லை என்றால் அது ஒரு மனிதர்களை கொள்ளும் ஆட்கொள்ளியாக மாறும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எந்த சூழ்நிலையிலையும் இந்த செயலை என்னால் நியாயப்படுத்த முடியாது. புலி வெட்டிக்கு தான் போயிருக்கிறாரு. அதை வந்து ஒரு புலிய அதோடைய காட்டின் சட்ட திட்டங்களுக்கு புறம்பா இல்லாம விலங்குகளை வேட்டையாடுறது அதுக்கு உணவு அதுதான். அதுக்கு புறம்பா இல்லாத ஒரு புலிய தேவையில்லாம சுட்டு நான் அது ஒரு ஆட்கொல்லியா மாற்ற விரும்பல அப்படிங்கும்போது ஜிம் கார்பெட்டுடைய அந்த மனித நேயம் நல்லாவே தெரியுது. அதனால நமக்கு தொந்தரவு இல்லை. ஒரு புலியாவே இருந்தாலும் நான் ஏன் அதை தொந்தரவு பண்ணணும்? இது நிறைய வேட்டையில நிறைய இடங்கள்ல அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நான் அதை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அளவுல. அடுத்ததா கோவில் புலியுடைய முடிவுல அந்த புலியை வந்து அவரால் கொல்ல முடியல. அந்த கோவில் புலியோட அறிமுகம் கிடைக்கும் போதே வந்து அந்த ஊருக்கு போனதையுமே அங்க இருக்கிற ஒரு பூசாரி சொல்றாரு, நீங்க எந்த புலியை வேணா வேட்டையாடிடலாம், ஆனா கோயில் புலியை வந்து உங்களால வேட்டையாட முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதுவும் வந்து ஆரம்பத்துல சொன்ன அந்த மூட பழக்க வழக்கங்கள்ல ஒன்றா அந்த பூசாரி வந்து அந்த கோயிலை சார்ந்த அந்த கோவில் பகுதியை சார்ந்த அந்த புலியை வேட்டையாட முடியாது அப்படின்ட்டு உறுதியா நம்பினாரு. கடைசியில அந்த பூசாரியுடைய நம்பிக்கை தான் வந்து அந்த இடத்துல ஜெயிக்குது. அவரு 3 முறை முயற்சி செய்தும் ஜிம் கார்பெட்னால அந்த கோவில் புலியை சுட முடியல. கடைசியில் அந்த புலியும் தன்னுடைய பாதையை நோக்கி போயிருது. இவரும் அந்த வேட்டையை முடிச்சுட்டு வந்துடுறாரு. இது வந்து முதல் ஒரு இதுதான். அடுத்ததா வந்து 2வது அவர் போனது முக்தேஸ்வர் ஆட்கொல்லி. இதுல வந்து முக்தேஸ்வர் ஆட்கொல்லிகள் அப்படி இந்த புலிகள்ல ஒவ்வொரு புலியும் வகைப்படுத்தி இருக்கிறார். கோயில் புலிகள் வந்து ஆண் புலிகள், முக்தேஸ்வர்ல வந்து வேட்டையாடின புலி வந்து அது ஒரு பெண் புலி. அடுத்ததா வந்து பனார் பகுதி ஆட்கொல்லி வந்து ஒரு சிறுத்தை. அதுக்கப்புறம் சுக்கா ஆட்கொல்லி அதுவும் வந்து ஒரு ஆண் புலி. இந்த மாதிரி புலிகள்ல வகை வகையா சொல்லியிருக்கிறாங்க. அதுல இந்த பெண் புலியுடைய அறிமுகமே வந்து ரொம்ப அதிரடியா இருக்கும்.
அது கையை வச்சு ஒரு மரங்களை காட்டுக்குள்ள பொறுக்க போயிருந்த ஒரு பெண்ணை வந்து கையை வச்சு ஓங்கி அரைஞ்சிரும் பாருங்க. அந்த பெண்ணோட மண்டையோடு தெரிகிற அளவுக்கு அந்த பொண்ணு அப்படியே அந்த புல்லுக்கட்டோட விழுந்து செத்திருப்பா அப்படிங்கிறது தான் காட்டும். இந்த முக்தேஸ்வர் ஆட்கொல்லி வந்து 25க்கும் 22க்கும் அதிகமான மனிதர்களே அங்க கொண்டு இருக்கு. அதனாலதான் வந்து ஜிம் கார்பெட்டை வந்து அந்த இடத்துக்கு கூப்பிடுறாங்க. நீங்க வந்து அரசாங்கம் வந்து அங்க அவரை கூப்பிடுது. இந்த முக்தேஸ்வர் ஆட்கொல்லிய வந்து பின்னாடியே அவர் தொடர்ந்து போகும்போது இந்த புலி வேட்டைக்கான நிமிடங்கள் எல்லாமே ரொம்ப அவரு சொல்லி இருக்கிறது. அந்த புலி எந்த இடத்துல அவர் சந்திக்கிறாரு, அதோட வேட்டைக்காக எப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு, அதையெல்லாம் நம்ம ஒரு வரிகள்ல படிக்கும் போதே நமக்கு அவ்வளவு பயமா இருக்கு. அந்த இடத்தையெல்லாம் அவர் எப்படி நேர்ல இருந்து பார்த்திருக்கிறாரு அப்படிங்கும்போது ஜிம் கார்பெட்டுடைய பணி வந்து ரொம்ப அளப்பரியதாவே இருந்திருக்கு. இந்த ஒண்ணு சொல்லும் போது பரம்கேதன் அப்படிங்கிற இடத்துல ஒரு புலி வந்து காப்பாற்றப்படுது அப்படிங்கிற குறிப்பையும் சொல்றாங்க. பரம்கேதன் அப்படிங்கும்போது பரம் அப்படிங்கிறது அந்த மலைவாழ் மக்களுடைய ஒரு தெய்வமா வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. அந்த பரம்கேதன் அந்த தெய்வம் வந்து ஒரு எல்லைக்குள்ள இருக்கிற மக்களை வந்து பாதுகாக்கிறது. அந்த தெய்வம் இருக்கிற எல்லைக்குள்ள இருக்கிற விலங்குகள் ஆகட்டும் மனிதர்கள் ஆகட்டும் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரு அந்த எல்லைக்குள்ள ஒரு புலிய வேட்டையாட போகிறாரு. அப்போ அந்த புலி வந்து அவரு சுடக்கூடிய தூரத்துலதான் இருக்கு. அவருடைய ரீஃபில்ல ரெடி பண்ணிட்டு அவர் சுடுறதுக்கு தயாராகிறாரு. அந்த சமயத்துல திடீர்னு ஒரு காத்தடிக்குது. ஒரு நாவல் மரம் கிளை தானா சாயுது, அடுத்த மரத்து மேல விழுகுது, பாரம் தாகமா அடுத்த மரம் விழுகுது, அடுத்த மரம் விழுகுது. அப்படியே 3 மரங்கள் தொடர்ச்சியா, இளம் மரங்கள், வயது முதிர்ந்த மரங்களோ பட்டுப்போன மரங்களோ இல்லை, இளம் 3 மரங்கள் நாவல் மரங்கள் விழுந்து அந்த புலிக்கும் இவருக்குமான ஒரு அந்த தொடர்பை வந்து துண்டிக்குது. மரங்கள் விழுந்த வேகத்துல புலி வந்து 300 மீட்டரை தாண்டி இவருடைய பார்வை சுடக்கூடிய அந்த ஒரு இலக்கை தாண்டி ஓடிடுது. இந்த இடத்துல ஜிம் கார்பெட் வந்து நினைச்சு பாக்குறாரு, பரம்கே அந்த இடத்துல அந்த புலிகள் காப்பாற்றப்படுது, இந்த மக்களுடைய நம்பிக்கை அது ஒருவேளை உண்மையாதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு மூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றவர் இந்த மலைவாழ் மக்களுடைய அந்த மூட நம்பிக்கைகளை வந்து மருத்துவம் சொல்றது இல்லை, அதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற கருத்தையெல்லாம் சொல்லலை. அவங்களுடைய அந்த நம்பிக்கைகளையும் இவர் சார்ந்து அதுக்கு மதிப்பளிச்சுதான் அவர் போயிருந்திருக்கிறாரு. அடுத்ததா பனார் ஆட்கொல்லி இதுல வந்து நிறைய நகைச்சுவையுமா சொல்லி இருக்கிறாங்க. பனார் ஆட்கொல்லி சிறுத்தை வந்து என்ன பண்ணிருக்குன்னா, மலைவாழ் மக்கள் வந்து ஒரு கிராமத்துல இருந்து பொருட்களை வாங்கிட்டு போறாங்க. அவங்க முதுகுல வந்து சர்க்கரையையும் கலப்பையையும் மூட்டையா எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த புலி முதல்ல ஒரு ஆளோட முதுகுல இது பண்ணியிருக்கோம். அந்த நகத்துல வந்து அந்த சர்க்கரை மூட்டை வந்து சிக்கி இருக்குது. அடுத்ததா கலப்பை தான் சிக்கி இருக்குது. இதை வந்து ஒரு இடத்துல அவர் என்னன்னு சொல்றாருன்னா, அந்த புலி எடுத்துட்டு போன அந்த சர்க்கரை மற்றும் கலப்பை பற்றின குறிப்புகள் எங்கேயுமே இல்லை. அதுக்கு அடுத்தது அந்த சர்க்கரை மூட்டையும் கலப்பையும் என்னாச்சுங்கிற குறிப்பும் நமக்கு இங்க எந்த இந்திய பத்திரிகைகளும் இல்லை. இந்த மாதிரி அங்கங்க அவருடைய அந்த அனுபவங்களையும் ஒரு நகைச்சுவையான ஒரு உணர்வோடவே சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. மொத்தத்துல வந்து இந்த புத்தகத்துடைய ஒரு அனுபவம் வனம் சார்ந்த, புலிகள் சார்ந்த, ஊனுணிகள் சார்ந்த ஒரு அனுபவம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க நிச்சயமா இந்த புத்தகத்தை படிக்கலாம். இதோடைய பின்னுரை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கும் அவர் எந்த இடத்துல உட்காந்து வேட்டையாடினாரு, எந்த இடத்துல அந்த ஆட்கொல்லிகள் கொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிற இடங்கள் பார்வைக்கு இருக்கு. நீங்க அந்த இடத்துக்கு போனா அந்த இடங்கள் உங்களுக்கு காட்டப்படும் அப்படிங்கறத அவரு அந்த காலத்துல எழுதி இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் இருக்கா அப்படிங்கிறது மேம் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கும் அந்த தகவல் தெரியல. இப்படி ஒரு வாசிப்பு அனுபவம் தந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.